வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மதிய வணக்கங்க. அதாவது எல்லா நாட்கள்லையும் அசைவம் சாப்பிட்றவங்க கூட அமாவாசையானா சாப்பிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா வீடுகள்லேயும் சரி, எந்த இடங்கள்லையும் சரி, அமாவாசையானா சுத்தபத்தமாக வீட்டை தொடச்சி நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு படைப்போம் நம்ம. அதனால் அசைவன்றது யாருமே சாப்பிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. நான் வெள்ளிக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எல்லா நாள்லேயும் அசைவம் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க கூட அமாவாசையானா அசைவம் சாப்பிட பயப்படுவாங்க. ஆனால் மலையனூர் போயிட்டிங்கன்னா அந்த உலகமே தனி உலகம்னு சொல்லலாங்க. அந்த அம்மாவுக்கு அசைவம் தாங்க பிரதானம். அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களாங்க, அந்த கோயில் வழி முழுக்குமே அமாவாசையான அவ்வளோ கூட்டங்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. மீன் வறுவல் கடைகள் இருக்கும், அது ஃப்ரைட் ரைஸ் கடைகள், பிரியாணி கடைகள், அப்புறம் சிக்கன் கூட நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் கூட வெட்டுறதை நான் பார்த்துருக்கேங்க. ஆத்தா உன் கோயிலில் தான்மா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு பார்த்தது உண்டு. மக்கள் போகும்போதும் சரிங்க, கோயிலுக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, அங்கே ஒரு மீன் துண்டாவது வாங்கி சாப்பிட்டுட்டு தாங்க வருவாங்க. அந்த அமாவாசை நாளில் கூட நைட்டில் ஃப்ரைட் ரைஸ் கடைகளில் அவ்வளோ ஒரு கூட்டங்கள் இருக்கும். மீன் வறுவல் அப்படி சுட சுட வறுத்து தருவாங்க. அந்த ஊஞ்சல் முடிஞ்சு மக்கள் வீடு கிளம்பும்போது எல்லா மீன் கடைகள் உள்ளே தான் போவாங்க மக்கள். அவ்வளோ ஒரு துண்டு மீனாவது ஒரு 30 ரூபா 40 ரூபா இல்லை அதிக 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி அவங்கவுங்க வசதியை பொறுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. நானுமே நிறைய முறை வாங்கி சாப்பிட்ருக்கேங்க. அற்புதமாக இருக்கும். அம்மா கோயிலில் எந்த பொருள், அந்த எல்லைக்குள்ளே எந்த பொருள் வாங்கினாலுமே அது ஒரு மனசுக்கு நம்மளுக்கு நிறைவை தரும். அப்படி இருக்கும்போது நம்ம எலுமிச்சம்பழம், கயிறு, அம்மா கயிறு, அப்புறம் என்னென்னமோ பொருட்கள் வாங்குவோம். ஆனால் ஒரு மீன் துண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க, அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவா.